நல்ல காரியம் செய்த நம்மை யாராவது திட்டினால் எப்படி இருக்கும்? இந்த மனவேதனை அடைவோம் அல்லவா? நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுவோம் இல்லையா? இங்கு பல வருடங்களாக வியாதியின் கொடுமையை அனுபவித்த ஒரு மனிதன் சுகம் பெறுகிறான். சுகம் பெற்றவன் நிச்சயம் சந்தோஷம் அடைந்திருப்பான். ஆனால் சுகமளித்தவரை கொலை செய்ய சதி நடக்கிறது. மட்டுமல்ல, இவருக்கு பேய் பிடித்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வேறு. வாருங்களேன், என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கலாம். அருமையான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் முதலாவதாக அல்லது சமீபத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கும் ஒருவராக இருந்தால் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். புதையல்களை தேடுவது போல வாஞ்சித்து வசனங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நிச்சயம் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். சரி, நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியிலே மார்க் 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதில் சூம்பின கையையுடைய ஒரு மனிதன் மற்றும் கலிலேய கடலோரத்திலே அநேகர் சுகமடைதல் மற்றும் கலிலேய கடலோரத்திலே அசுத்த ஆவிகளை விரட்டுதல், சீடர்களின் அழைப்பு, இயேசு பெயல்செபூலின் அதாவது பிசாசின் வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துகிறார் என்று வேதபாரகர் குற்றம் சாட்டுதல் மற்றும் தேவனோடு ஏற்படும் ஒரு புதிய உறவுமுறை ஆகியவற்றை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஓய்வு நாள் குறித்த விவாதத்தை தொடர்ந்து பேசுகிறது. இந்த விவாதம்தான் மத தலைவர்களுடன் உண்டான பிரச்சனை பெரிதாகி அவர்களோடு உண்டான இறுதியான முறிவுக்கு வழிவகுத்தது. கூரையை பிரித்து கீழே இறக்கப்பட்ட மனிதனின் கதையைப் போல தனித்தனியாக பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு திரளான மக்களை இயேசு குணமாக்கினார் என்பது இந்த அதிகாரத்திலிருந்து தெளிவாக தெரிகிறது. இந்த அதிகாரத்திலே மார்க்கு சில குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் நுண்ணோக்கி வழியாக உற்று நோக்காமல் இயேசு குணமாக்கிய திரளான மக்களை ஒரு தொலைநோக்கி வழியாக ஒட்டுமொத்தமாக பார்க்க வைப்பதன் மூலம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறார். இது இயேசு தனிப்பட்ட முறையிலே எத்தனை பேரை சந்தித்து குணமாக்கி இருப்பார் என்ற கேள்வியை எழுப்புகிறது. அந்த எண்ணிக்கை கணக்கிட முயற்சிப்பது வெறும் ஊகமாகவே இருக்கும். ஆனால் அந்த எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது என்பதை நாம் நம்ப வேண்டும் என்று மார்க்கு தெளிவாக காட்டுகிறார். முதலாவதாக மார்க்கு 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இங்கே ஒரு கேள்வி எழும்புகிறது. சூம்பின கையையுடைய இந்த மனிதன் வேண்டுமென்றே அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டானா? இதற்கு ஆம், நிச்சயமாக என்பதுதான் பதிலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கு முந்தைய சம்பவம் வயல்வெளிகளிலே, அதாவது தானிய வயல்களிலே நடந்த ஒரு ஓய்வு நாள் சம்பவமாகும். அது ஒரு பொதுவான மத சார்பற்ற இடமாக இருந்தது. ஆனால் இங்கே ஜெப ஆலயத்திற்குள் நடக்கும் ஓய்வு நாள் சம்பவத்தை பார்க்கிறோம். இது ஒரு புனிதமான இடமாகும். கர்த்தராகிய இயேசு ஏற்கனவே திரளான மக்களை குணமாக்கி வந்திருந்தார். எனவே சூம்பின கையுடைய இந்த மனிதனை நம்முடைய கர்த்தரின் வழியிலே கொண்டு வந்து நிறுத்தினால் இயேசு ஜெப ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது அவரை நிச்சயமாக குணமாக்குவார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. உண்மையிலேயே அவர்கள் செய்த இந்த காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்த ஒரு பாராட்டு போன்றதுதான். அவர் மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் நிச்சயமாக அவருடைய நோக்கம் என்னவென்றால், ஓய்வு நாளில் இந்த மனிதனை இயேசு குணமாக்கியதன் மூலம் அவர் ஓய்வு நாளை மீறினார் என்று குற்றம் சாட்டுவது மட்டும்தான். எனவே அந்த மனிதன் அங்கே திட்டமிடப்பட்டே வைக்கப்பட்டான் என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். அதோடு அங்கே எதிரிகள் உற்று கவனித்து கொண்டிருந்தார்கள் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சிறிய அற்பமான காரணத்தை கண்டுபிடித்து அவர் மேல் குற்றம் சுமத்த வேண்டும் என்று அவருடைய எதிரிகள் உற்று நோக்க தொடங்கி இருக்கிறார்கள். அவர்கள் இதற்காக அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அடுத்து அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. இயேசு இங்கே ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த இடத்திலே விக்லிஃப் மொழிபெயர்ப்பு இன்னும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். எழுந்து நடுவே வந்து நெல். வேறு வார்த்தைகளிலே கூறுவதென்றால், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புவதால் இந்த மனிதனை எழுந்து வந்து நடுவிலே நிற்கும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார்.
தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் அவருக்கு பதிலளித்தால் எப்பொழுதும் தங்களுக்குத்தான் பிரச்சனை வரும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தபடியால் அவருக்கு பதிலளிக்காமல் இருந்தார்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. இப்பொழுது கர்த்தராய் இயேசு அவருடைய பாரம்பரியங்கள் என்ற எல்லா அதிகாரத்துவ தடைகளையும் தகர்த்து கொண்டு ஆரம்பத்தில் இஸ்ரவேலுக்கு ஓய்வு நாளை கொடுத்ததிலிருந்த தேவனுடைய நோக்கத்தின் மைய பகுதிக்கு சென்றார். தங்களுக்கு தாங்களே குற்றம் சுமத்திக் கொள்வோம் என்று தெரிந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு பதிலளிக்கவில்லை. இங்கே கர்த்தராய் இயேசு கோபத்துடன் சுற்றிலும் பார்க்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசுவிற்கு கோபம் வரும் என்பதை நீங்கள் உங்கள் நினைவிலே பதித்துக் கொள்ளலாம். டாக்டர் கிரஹாம் ஸ்க்ரோகி என்பவர் குறிப்பிடும் பொழுது இங்கே கோபம் என்பதை குறித்தும் கிரேக்க வார்த்தை கடந்த கால வினைமுற்று வடிவத்திலே இருக்கிறது. இது ஒரு கன நேர கோபத்தை குறிக்கிறது. ஆனால் துக்கப்படுதல் என்பதை குறிக்கும் கிரேக்க வார்த்தை நிகழ்காலத்தை குறிப்பதால் இது தொடர்ந்து நீடிக்கும் ஒரு துக்கத்தை குறிக்கும் வகையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் இங்கே பார்ப்பது இதுதான். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் துக்கப்பட்டு கோபத்துடனே அவர்களை சுற்றிலும் பார்த்து என்று கூறியிருக்கிறார். அது ஒரு கன நேர கோபம் மட்டுமே, மன கசப்போ அல்லது முன்கூட்டியே திட்டமிட்ட தீய எண்ணமோ அல்ல. ஆனால் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் துக்கப்படுவது என்பது அவர் எப்பொழுதும் தன்னுடனே சுமந்து சென்ற ஒன்றாக இருந்தது. அவருடைய இருதய கடினத்தின் காரணமாக அவர் எப்பொழுதுமே அந்த பயங்கரமான துக்கத்தை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டிருந்தார். இயேசு அந்த மனிதனை குணமாக்குகிறார். அது ஓய்வு நாளாகத்தான் இருந்தது. ஆனால் ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது என்பதனாலும் அவரே ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்பதனாலும் இயேசு அந்த மனிதனை ஓய்வு நாளிலே குணமாக்கினார். 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் உள்ள சம்பவமும் இந்த சம்பவமும் ஒன்றாகவே இணைத்து பார்க்கப்பட வேண்டும். இந்த 2 சம்பவங்களும் தான் மத தலைவர்களுடன் உண்டான பிரிவை ஏற்படுத்துகின்றன. தொடர்ந்து என்ன நடந்தது பாருங்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியரோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள். ஓய்வு நாள் தொடர்பான இந்த 2 சம்பவங்களின் காரணமாக வெறுப்பு நிறைந்த இந்த வேட்டை நாய்கள் அவரை பிடிக்கும் நோக்கத்திலே அவருடைய வழியை பின்தொடர தொடங்கின. கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அதற்கு கீழே அவர்கள் கைகளை கட்டிக்கொண்டு நிற்கும் வரை அவர்கள் அவரை துரத்துவதை நிறுத்தவே இல்லை. அவரை கொலை செய்வதற்கான ஒரு திட்டத்திற்கும் சதிக்கும் இதுவே ஆர்வமாக இருந்தது. தொடர்ந்து பாருங்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். இயேசு தம்முடைய சீஷர்களோடே அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலுமிருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்பொழுது மக்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை பின்பற்ற தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து மிகவும் புத்திசாலித்தனமாக அங்கிருந்து பின்வாங்கினார். ஏனென்றால் அவரே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லியிருந்தார். பிற்காலத்தில் எருசலேமிலே இருந்த அனைத்து எதிர்ப்புகளையும் அவர் நேருக்கு நேர் எதிர்கொண்டார். ஆனால் இப்பொழுது அவர் பின்வாங்கி செல்கிறார். திரளான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். நீங்கள் இந்த இடங்களை குறித்து கொண்டு ஒரு வரைபடத்திலே தேடி பார்த்தால் அவை அந்த முழு பகுதியையும் உள்ளடக்கி இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த எல்லா இடங்களிலுமிருந்தும் மக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர் மற்றும் ஒரு ஆபத்திலே இருக்கிறார். இந்த முறை ஆபத்து மத தலைவர்களிடத்திலிருந்து வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் கூட்டத்தை கண்டு பயந்தார்கள். மாறாக இந்த திரளான கூட்ட நெரிசலிலே அவர் சிக்குண்டு போகும் ஒரு ஆபத்து அங்கே ஏற்படுகிறது. இன்றைக்கு கூட ஒரு புகழ்பெற்ற நபரை திரண்டிருக்கும் கூட்டத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியிருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
எனவே இயேசு இப்பொழுது என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். மார்க் 3 அதிகாரம் 9, 10 வசனங்கள். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்த பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். திரண்டிருந்த மக்கள் கூட்டம் அவருக்கு தடையாக இருந்தது மட்டுமல்லாமல் உண்மையில் அவருக்கு ஆபத்தாகவும் மாறியது. அவர்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். மேலும் அவர் அநேகரை குணமாக்கினார் என்றும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களால் அநேகர் என்ற வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட வட்டமான எண்ணிக்கைக்குள் அடக்கிவிட முடியாது. ஆனால் அநேகர் என்றால் மிக அதிகமான மக்கள் என்றுதான் அர்த்தம். அவர் குணமாக்கிய அந்த அநேக மக்களிலே ஒரு சில குறிப்பிட்ட உதாரணங்களை மட்டுமே சுவிசேஷங்கள் நமக்கு விவரித்திருக்கின்றன. அந்த மக்களின் ஏக்கமும் நம்பிக்கையற்ற நிலையும் இங்கே மிகவும் கவனிக்கத்தக்கது. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு தெரியும், மனித குடும்பம் என்பது தேவை உள்ள ஒரு குடும்பம். நாம் அனைவரும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். பாருங்கள், மார்க் 3 அதிகாரம் 11, 12 வசனங்கள். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். இப்பொழுது அசுத்த ஆவிகள் அவரை அறிக்கை செய்ததை, அதாவது அவர் யார் என்று ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிசாசு பிடித்திருப்பது குறித்த விஷயத்திற்கு சரியான நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறதால் அந்த தலைப்பை சற்று பிறகு பார்ப்பதற்காக வைத்திருக்க போகிறோம். இன்றைக்கு சாத்தான் வழிபாடு என்று அழைக்கப்படும் காரியத்தின் மூலம் இதை நாம் மீண்டும் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அது பெருமளவே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாதாள உலகத்தின் சாட்சியத்தை அவர் விரும்பவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த பிசாசுகள் அவர் யார் என்பதை அறிந்திருந்தன. ஆனால் அவர் அவைகளுடைய சாட்சியத்தை விரும்பவே இல்லை. அடுத்ததாக 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் அளித்ததிலே இருந்த தேவனுடைய இறையாண்மை உள்ள பரம ஆதிக்கமுள்ள நோக்கத்தை நாம் இப்பொழுது பார்க்க தொடங்குகிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். மார்க் 3 அதிகாரம் 13 வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த இடத்திலே அவரே தெரிந்தெடுக்கிறார். நமக்கு இது பிடித்திருந்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, அவரே தெரிந்து கொள்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்தில் நான் வாசிப்பது போல அவர்களாக அவரை தெரிந்தெடுக்காமல் அவரே அவர்களை தெரிந்தெடுத்தபடியால் அவரே அவர்களுக்கு பொறுப்பாளி என்று சொல்வது தவறான ஒன்று அல்ல. அதை அறிந்து கொள்வது நமக்கு ஒரு உண்மையான ஆறுதலாகும். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்குள் ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். அவர் தொடர்ந்து உங்களோடு கூடவே இருப்பார். அவர் உங்களை இறுதி வரை வழி நடத்துவார். இதன் அர்த்தம் அதுதான். கர்த்தராகிய இயேசு அழைக்கும் பொழுது அவர்கள் மறுப்பு சொல்லாமல் வருகிறார்கள். பாருங்கள், மார்க் 3 அதிகாரம் 14, 15 வசனங்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். இதுதான் அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த இறுதி அழைப்பு. இந்த இடத்தில்தான் அவர்கள் உண்மையிலேயே அப்போஸ்தலர்களாக மாறுகிறார்கள். மேலும் அவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஊழியத்திற்காக அவர்கள் இங்கிருந்து தான் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவர் அவர்களுடன் நேரில், அதாவது சரீர பிரகாரமாக வரப்போவதில்லை என்ற அர்த்தத்திலும் அவர்கள் அவரிடமிருந்து பிரித்து வைக்கப்படுகிறார்கள். மார்க்கு இதன் முழு விவரங்களையும் இங்கு தரவில்லை. ஆனால் மத்தேயு 10 அதிகாரம் 5 முதல் 42 வசனங்களிலே இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர்களுக்கான செய்தியும் செய்முறையும் நமக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 16 முதல் 19 வரையிலான வசனங்களிலே அப்போஸ்தலர்களின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. அந்த 12 பேரின் பட்டியலையும் நான் உங்களுக்கு வரிசையாக கூற விரும்புகிறேன். சீமோன் பேதுரு அப்போஸ்தலர்களின் அனைத்து பட்டியல்களிலும் முதலாவதாக இருக்கிறார். செபதேவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரன் யோவான், அடுத்ததாக அந்திரேயா, சீமோன் பேதுருவின் சகோதரன். இவர் வழக்கமாக தன் சகோதரனுடனேயே பட்டியலிடப்படுகிறார்.
அடுத்தது பிலிப்பு. பிலிப்பு, பர்த்தலமேயு, இவர் நத்தானியேல் என்றும் அழைக்கப்படுகிறவர். அடுத்தது மத்தேயு, தோமா, சின்ன யாக்கோபு என்று அழைக்கப்படும் அல்பேயுன் மகன், ததேயு, லெபேயு, யூதா என்றும் இவர் அழைக்கப்பட்டார். கானானியனாகிய சீமோன் மற்றும் யூதாஸ் காரியோத்து. மார்ச்சிங் த்ரூ மார்க் என்ற புத்தகத்திலே 4 சுவிசேஷ புத்தகங்களிலும் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள அப்போஸ்தலர்களின் பட்டியலை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அவர்கள் எவ்வாறு பட்டியலிடப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன வெவ்வேறு பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை ஒப்பிட்டு பார்ப்பது உண்மையிலேயே சுவாரஸ்யமாயிருக்கும். இவர்கள்தான் அவர் தெரிந்தெடுத்த மனிதர்கள். சரி, மார்க் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். இயேசு எவ்வளவு பிஸியாக சுறுசுறுப்பாக இருந்தார் என்பதை மார்க் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய நண்பர்களின் எதிர்வினையை கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன் ஏதேனும் ஒரு உன்னதமான ஆனால் உலக பிரகாரமான காரியத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் அவன் பாராட்டப்படுகிறான். ஒரு இசைக்கலைஞர், தடகள வீரர், தொழில் அதிபர், கலைஞர் அல்லது அரசியல் தலைவர் தன் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய முழுமையான அர்ப்பணிப்புக்காக அவர் உலகத்தால் அங்கீகரிக்கப்படுகிறார். ஆனால் அதே மனிதன் கடவுளின் காரியங்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தால் அவன் ஒரு மதவெறியன் என்று முத்திரை குத்தப்படுகிறான். பாருங்கள், மார்க் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பெயல்செபூல் என்பது ஒரு புறஜாதி, அதாவது அந்நிய தெய்வமாகும். யூதர்கள் இந்த தெய்வத்தையே பொல்லாத ஆவிகளின் அல்லது பிசாசுகளின் தலைவனாக கருதினார்கள். மார்க் 3ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை பாருங்கள். அவர்களை அவர் அழைத்து ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. அவர் சொல்வது மிக எளிமையான ஒன்றுதான். பிசாசுகளின் சக்தியை கொண்டு அவரால் பிசாசுகளை துரத்த முடியாது. அதற்கு மிகவும் எளிமையான காரணம் என்னவென்றால், அப்படி செய்தால் ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்துவிடும் என்பதுதான். மார்க் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். ஒருவனுடைய வீட்டு பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றால் முதலிலே அந்த வீட்டில் இருக்கும் பலவானை, அதாவது பலசாலியை கட்ட வேண்டும். அதுதான் இங்கு இருக்கும் உண்மை. கர்த்தராகிய இயேசு சாத்தானுடைய சக்தியால் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்து போய்விடுவான். மார்க் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரை பாருங்கள். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் ஆகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அக்காலத்திலே மன்னிக்க முடியாத பாவம் என்பது அதுதான். இன்று அந்த பாவத்தை அதே வழியிலே செய்ய முடியாது. முதலாவதாக திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய இயேசு அன்று அவர்களோடு நேரிலே இருந்தார். அவர் பரிசுத்தாவின் வல்லமையால் பிசாசுகளை துரத்திய பொழுது அவர் பெயல்செபூலின், அதாவது சாத்தானின் சக்தியினாலே அதை செய்ததாக குற்றம் சாட்டினார்கள். இதன் மூலம் அவர்கள் திருத்துவத்தின் 2வது நபரின் கிரியைகளையும், அதாவது குமாரனின் சாட்சியையும் பரிசுத்தாவின் சாட்சியையும் ஒரே நேரத்திலே நிராகரித்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நிரந்தரமாக நிராகரிக்கும் அவிசுவாச மனப்பான்மையை காட்டினார்கள். பரிசுத்த ஆவியை எதிர்த்து நின்றார்கள். அதுதான் மன்னிக்க முடியாததாய் இருந்தது. இன்று ஒருவன் ஒரு பாவத்தை செய்துவிட்டு நாளை அதற்காக குற்ற உணர்வடைந்து மனஸ்தாபத்தோடு கடவுளிடத்தில் வரும்பொழுது அவர் அதை மன்னிக்க மாட்டார் என்று நீங்கள் நினைத்தால்
இன்று அப்படிப்பட்ட மன்னிக்க முடியாத பாவத்தை செய்வது சாத்தியமே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து சில பாவங்களை மட்டுமல்ல, எல்லா பாவங்களுக்காகவும் மரித்தார். மன்னிக்க முடியாத ஒரு பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார் என்பது உண்மை அல்ல. இன்று நீங்கள் செய்யும் எந்த ஒரு பாவத்தையும் அவரால் மன்னிக்க முடியாது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இங்கே மனிதனின் செயலை விட அவிசுவாசியின் மனநிலையும் அவனது நிலைப்பாடுமே மன்னிக்க முடியாததாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன் வாயினாலே தூஷித்து பேசும் பொழுது அந்த செயல் மட்டும் அவனை குற்றவாளி ஆக்கவில்லை. அவன் பரிசுத்த ஆவியானவரை எதிர்ப்பதை நிறுத்தாத வரை அவனது இருதயத்தின் அந்த நிரந்தரமான கடின குணமே அவனை குற்றவாளி ஆக்குகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்பது இதுதான். நம் இருதயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் நம் பாவங்களை உணர்த்தும் பொழுது அவருடைய அந்த கிரியையை தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருப்பதுதான் அது. சரி, அடுத்ததாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஏற்படும் உறவை குறித்து பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மார்க் 3ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். இயேசுவின் உடன்பிறவா சகோதரர்களான யாக்கோபும் யூதாவும் கூட நிருபங்களை எழுதினார்கள். ஆனால் அவர்கள் ஒருபொழுதும் இயேசு தங்களுடைய சகோதரர் என்று அதிலே குறிப்பிடவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தேசுக்குள் இருக்கிற எவரும் அவருடைய சரீர பிரகாரமான தாயையும் சகோதரர்களையும் விட அவருக்கு மிக நெருக்கமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால்தான் இயேசு சுற்றிலும் பார்த்து, இவர்கள் என் தாயையும் என் சகோதரர்களையும் விட எனக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்கள் என்று கூற முடிந்தது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இயேசுவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் கிறிஸ்து இயேசுக்குள் நம் கடவுளோடு சரியான உறவை கொண்டிருப்பதுதான். இதுவே நம்மை இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றும் உரிமையை தருகிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இதுவே நம்மை அவரோடு மிக ஆச்சரியமான முறையிலே நெருங்கி வர செய்கிறது. அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மார்க் 3ஆம் அதிகாரத்தில் உள்ள மிக ஆழமான சத்தியங்களை நாம் தியானித்தோம். ஓய்வு நாளின் உண்மையான நோக்கம் மனிதனுக்கு நன்மை செய்வதும் ஜீவனை காப்பதுமே என்பதை இயேசு தன் செயலின் மூலம் நமக்கு காட்டினார். உலகத்தார் தன் சொந்த காரியங்களுக்காக தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது பாராட்டும் இந்த உலகம் நாம் தேவனுக்காக நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். ஆனால் நம்முடைய கர்த்தர் நம் அர்ப்பணிப்பை நன்கு அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பாவங்களை உணர்த்தும் பொழுது அதை எதிர்க்காமல் உடனே கீழ்ப்படிவதே உண்மையான விசுவாசம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது சரீர பிரகாரமான உறவுகளை விட மிக உன்னதமான நித்தியமான ஒரு புதிய ஆவிக்குரிய உறவை அவரோடு நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவரும் கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான சொந்தமானவர்களாய் மாறுகிறார்கள் என்ற ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இந்த உன்னதமான உறவில் நாம் என்றும் நிலைத்திருப்பதை குறித்து ஜாக்கிரதையாயிருப்போமா? எவருக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லை என்று இயேசு கூறினார். எவருக்கு ஒருபோதும் மன்னிப்பு இல்லை என்று இயேசு கூறினார். ஆப்ஷன் ஏ, பிறரை ஏமாற்றுபவருக்கு. ஆப்ஷன் பி, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுபவருக்கு. ஆப்ஷன் சி, ஓய்வு நாளை மீறுபவருக்கு. ஒரே நேரத்தில் தற்செயலாக கூடும் கூட்டம், சந்தை, ரயில் நிலையம், பேருந்து நிலையம் போன்ற பொதுவான இடங்களில் கூடும் மக்கள் கூட்டம் மற்றும் விளையாட்டு போட்டி, இசை நிகழ்ச்சி, திருமணம் போன்ற திட்டமிட்ட நிகழ்வுகளுக்கான மக்கள் கூட்டத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நாம் இன்று தியானித்த நிகழ்ச்சியில் எப்போதும் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கில் கூடவே சுற்றும் கூட்டம். நாம் நம் நண்பர்கள் கூட்டத்தில் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம்? இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்று உன்னிப்பாய் கவனித்தவர்களிடம்
சவாலான கேள்வியை கேட்டு அதன் பின்னர் அவர் அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்த விதம் எத்தனை அழகு! அது மட்டுமல்ல, தன்னை சுற்றியிருந்த கூட்டம் நிலையற்றது என்பதை அவர் அறிந்ததினால் அர்ப்பணிப்புள்ள 12 சீஷர்களை அவர் ஏற்படுத்துகிறதையும் நாம் தியானித்தோம். நாம் எப்படி? வெறும் அற்புதத்தை நாடும் கூட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறோமா? அல்லது உலகம் நம்மை எதிர்த்தாலும் இறைவனின் சித்தத்தை செய்ய துணியும் உண்மையான சீடர்களாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. 1 நாளாகமம் 22:16 பின்பாகம்.